உங்கள் வாழ்க்கையை மாற்றும் 10 நிமிடங்கள். நேற்று நடந்த விஷயத்த நினைச்சு இன்று வரைக்கும் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு, நான் நினைச்சது எதுவும் நடக்கலையே அப்படின்னு தினமும் புலம்புறீங்களா? அப்படியானால் இந்த வீடியோ உங்களுக்குத்தான். அப்படியே எல்லாவற்றையும் கொஞ்சம் நிறுத்துங்க. கடந்து போன காலம் ஒருபோதும் திரும்பி வரப்போறதில்லை. ஆனால் உங்கள் முன்னாடி இருக்கிற இந்த நிமிஷம் அது முழுக்க முழுக்க உங்களுடையது. பாரதியார் சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை, இன்று புதிதாய் பிறப்போம். ஆமாங்க, இன்னைக்கு இந்த நிமிஷம் நீங்க புதுசா பிறந்திருக்கீங்க. உங்க பழைய தோல்விகள், ஏமாற்றங்கள் எல்லாவற்றையும் நேற்றோடு புதைச்சிவிட்டு ஒரு புதிய மனிதனா வாழ தயாராகுங்க. நாம் ஏன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம திணறுகிறோம் தெரியுமா? நம்ம மனசுல இருக்கிற கடந்த காலம் அப்படிங்கிற ஒரு பெரிய பாரத்தை சுமந்துக்கிட்டே நடக்கிறோம். நாம் ஏன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம திணறுகிறோம் தெரியுமா? நம்ம மனசுல கடந்த காலம் அப்படிங்கிற ஒரு பெரிய பாரத்தை சுமந்து கொண்டே நடக்கிறோம். யாரோ செஞ்ச துரோகம், நாம பண்ண சின்ன சின்ன தவறுகள், கை நழுவி போன வாய்ப்புகள், இவற்றையெல்லாம் நினைச்சு இன்னைக்கு நமக்கு கிடைத்திருக்கின்ற நாளை வீணடிச்சிட்டு இருக்கோம். நினைவுல வச்சுக்கோங்க, ஒரு கார் ஓட்டும் போது முன்னாடி இருக்கிற பெரிய கண்ணாடியை பார்த்து ஓட்டுனா மட்டும் தான் விபத்தில்லாம போக முடியும். பின்னாடி உள்ள சின்ன கண்ணாடியையே பார்த்துட்டு இருந்தா வண்டி கண்டிப்பா முட்டி மோதிவிடும். உங்க வாழ்க்கையும் அப்படித்தான். புதிய தொடக்கத்திற்கான 3 ரகசியங்கள். சரி, இன்னையில இருந்து என் வாழ்க்கையை நான் எப்படி மாத்துறது? இந்த 3 விஷயங்களை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஸ்டெப் 1, மன்னித்து மறந்து விடுங்கள். உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னித்து விடுங்கள். அதை விட முக்கியம், உங்களை நீங்களே மன்னித்து கொள்ளுங்கள். நான் அன்னைக்கு அப்படி செய்திருக்க கூடாது என்று உங்களை நீங்களே தண்டிப்பதை நிறுத்துங்கள். அது ஒரு பாடம், அவ்வளவுதான். ஸ்டெப் 2, இந்த நொடியில் வாழுங்கள். இன்று உங்களிடம் என்ன இருக்கிறது? உடல் நலம், உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள், உங்களுக்கான திறமை. இதை வச்சு இன்னைக்கு என்ன பண்ண முடியும்னு யோசிங்க. இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு சிறு முயற்சி தான் உங்களுடைய நாளைய சரித்திரத்தை எழுதப் போகுது. ஸ்டெப் 3, நேர்மறை எண்ணங்கள். காலையில் எழுந்ததும் இன்னைக்கு நாள் நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிக்காதீங்க. இன்றைய நாளை என் வாழ்க்கையின் சிறந்த நாளாக நான் மாற்றுவேன் அப்படின்னு உங்களுக்குள்ளே சொல்லிக்கோங்க. எண்ணம் போல்தான் வாழ்க்கை. நண்பர்களே, பிறப்பது என்பது ஒரு முறைதான். ஆனால் புதிதாய் பிறப்பது என்பது நாம் நினைத்தால் ஒவ்வொரு நாளும் நிகழும். நேற்று வரை நீங்கள் எப்படி வேணுமானாலும் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று முதல் நீங்கள் ஒரு வெற்றியாளராக மாறப்போகின்றீர்கள். உங்களை நீங்களே நம்புங்கள். இன்று புதிதாய் பிறப்போம், சாதிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தந்திருந்தா உடனே லைக் பண்ணுங்க. இன்று முதல் நான் ஒரு புதிய மனிதன் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் Day 1 இன்று புதிதாய் பிறப்போம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க்கை மாறட்டும். நன்றி, வணக்கம்.